ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. கூடவே நம்ம வீட்டில் ரொம்பவும் தொந்தரவு பண்ணிட்டு போகிறேன் பள்ளி கரப்பாம்பூச்சி எலிக்கு உண்டான டிப்ஸும் பார்க்க போகிறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் வந்து தக்காளி வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. தக்காளி நம்ம என்ன தான் வந்து பார்த்து வாங்கினாலும் ஒரு வாரங்கும்போது வந்து 2-3 பழமாச்சும் அழுகி போயிருங்க. அந்த மாதிரியெல்லாம் அழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தக்காளியோட காம்பு பகுதியில் வந்து நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அந்த ஆயில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தக்காளியில் நல்லா வந்து தடவி கொடுங்க. இப்படி தடவி கொடுத்தீங்கன்னா தக்காளி வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க, அழுகி போகாதுங்க. அதே சமயத்தில் நீங்கள் எப்படி வாங்கி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு 10 நாளைக்கு வர தக்காளி 15 நாளைக்கு கூட வருங்க. அந்தளவுக்கு நல்லா தக்காளி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஒரு பழம் கூட வேஸ்ட் ஆகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லா தக்காளியிலையும் இந்த மாதிரி ஆயில் தடவியாச்சுங்க. இப்போ தக்காளி எண்ணெய் தடவுன தக்காளி எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற பாருங்கள், இந்த மாதிரி வந்து தலைகளாக திருப்பி வைங்க. இந்த மாதிரி வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா தக்காளி உங்களுக்கு கொஞ்சம் கூட அழுகியே போகாதுங்க. தக்காளி நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் கருவேப்பிலை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. கருவேப்பிலை என்ன தான் வாங்கி வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா அது அப்படியே கலர் மாறின மாதிரி வதங்கின மாதிரி ஆயிருங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கருவேப்பிலையே இந்த மாதிரி ஒவ்வொரு குச்சியாக வந்து தனியாக வந்து ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த குச்சியை எடுத்துகிட்டு வெறும் இந்த கருவேப்பிலையை மட்டும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேங்க. இதில் கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டம்ளர் கிட்ட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலையை இந்த தண்ணியில் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து வாடியே போகாதுங்க. நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க. நீங்கள் இதை இப்படியே கூட வெளியவே வச்சு கூட யூஸ் பண்ணலாங்க. இல்லாட்டி இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் உங்களுக்கு வந்து கருவேப்பிலை வந்து ஒன்றுமே ஆகாதுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை வெளியே வைக்கும்போது மட்டும் கருவேப்பிலை மேலே வந்து லைட்டாக அந்த மாதிரி தண்ணி தொளிச்சு விடுங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். மற்றபடி கருவேப்பிலை எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதை பாருங்கள், இப்போ நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறேன் பாருங்கள். இதை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த டிப்பு ஈஸியாக இருக்கோ அந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் லெமன் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. லெமன் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நம்ம ஒரு 2-3 நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா லெமன் கலரெல்லாம் மாறிடுங்க. அந்த மாதிரியெல்லாம் மாறாமல் லெமன் அழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 டம்ளர் கிட்ட வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கிற லெமனை வந்து இந்த தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாங்க. இப்படி போட்டு விட்டுட்டு இதை கொண்டு போய் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா போதுங்க. லெமன் எத்தனை நாள் ஆனாலும் சரிங்க, உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தண்ணி மாற்றினீங்கன்னா போதுங்க. மற்றபடி லெமன் ஒன்றுமே ஆகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப்புக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ லெமனை வந்து பார்த்திங்கன்னா இந்த தோல் சீவுறதில் வச்சு மேலே அந்த தோலை மட்டும் நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு லெமன் ஜூஸ் வேண்டாங்க, இந்த மேலே இருக்கிற தோல் மட்டும்தான் வேணும். அதனால் தோலை வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வந்து நான் பேக்கிங் சோடா சேர்க்குறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த லெமனோட வாசம் எலிக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அதனால் இதில் வந்து நம்ம செஞ்சு வைக்கும்போது கண்டிப்பாக எலி பெருசாலி எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக இதை வந்து சாப்பிடுங்க. சாப்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே வராதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்து பாருங்கள் 2ஆக வந்து கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்கிற சதையை மட்டும் வந்து தனியாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க.
பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கிற இந்த லெமன் தோலை வந்து இந்த உருளைக்கிழங்குல சேர்த்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சேர்த்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே உள்ளேருந்து எடுத்துருக்கிற இந்த உருளைக்கிழங்கை வந்து இது மேலால் இந்த மாதிரி வச்சு விட்டுறலாங்க. இதோட வாசத்துக்கே வந்து கண்டிப்பாக எலி வந்துடுங்க. உங்களுக்கு எலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை சாப்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கம் எலி வராதுங்க. இதை வந்து உங்களுக்கு எலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வச்சு விடுங்க. பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து வச்சு விட்றேங்க. எனக்கு இங்கே வந்து எலி தொந்தரவு இருக்குது, அதனால் இந்த இடத்துல வந்து நான் வச்சு விட்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு எங்கே எலி தொந்தரவு எலி தொந்தரவு அதிகமாக இருக்கும் அங்கே கொண்டு போய் வச்சு விடுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட வந்து நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இதில் கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கை வந்து நம்ம துருவி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நல்லா துருவி சேர்த்துக்கோங்க இந்த மாவில். பாருங்கள், இந்த அளவுக்கு துருவினீங்கன்னா போதுங்க. இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மாவு பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ பாருங்கள், மாவை பிசைஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி மாவை வந்து நல்லா 2 உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மாவை நல்லா வந்து திரட்டிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த லெமன் தோலை வந்து இந்த மாவுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ மாவுக்குள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அந்த நம்ம சேர்த்துருக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வராத அளவுக்கு நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவுலேயும் இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க. பாருங்கள், இதில் இந்த மாதிரி ஒரு தேங்காய் தொட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ஒரு உருண்டையை வச்சு விட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயில் போட்டு விடுங்க. ஏன்னா ஆயிலோட வாசத்துக்கே எலி பெருசாலி எங்கே இருந்தாலும் வந்துடுங்க. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா என் தோட்டத்து சைடில் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு பெருசாலி தொந்தரவு அதிகமாக இருக்குங்க. அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுறலாங்க. நீங்கள் வைக்கும்போது ஒன்று மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. இதை வந்து மற்ற விலங்குகள் வந்து சாப்பிட்ற போகுதுங்க. நம்ம வீட்டில் நாய் வளர்ப்போம், கோழியெல்லாம் வளர்ப்போம், பூனையெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்து வைங்க. கண்டிப்பாக இதை சாப்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே எலி பெருசாலி வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.